அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ டியூட்டோரியலில் என்ன பார்க்க போகிறோம்னா, மொபைல் ஃபோன் ட்ரெயினிங்கில் ஹார்ட்வேர் டெஸ்டிங் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கரு மைக்கெலாம் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிகினர்ஸில் இருக்காங்க, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ மொபைலில் வந்து நாங்கள் வந்து எங்களோட இன்ஸ்டியூட்டில் மேக்ஸிம் டானிஸ் டெக்னிக்கல் ட்ரைனிங் சென்டர் சென்னை போரூரில் இயங்கிட்டு இருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் சிப் லெவல் இஎம்எம்சி, போனியஸ் மேட்டிக்கு, ரீபாலிங் இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கை கொடுக்குறோம் நாங்கள். இதில் வந்து சில பேருக்கு வந்து ஃப்ரெஷராக இருக்காங்க, பிகினர்ஸாக இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து ஹார்ட்வேர் டெஸ்டிங், அசம்பிளிங் டிஸ்அசம்பிளிங், ஹார்ட்வேர் டெஸ்டிங், பேட்டரி பூஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி ஹார்ட்வேர் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஹார்ட்வேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு மொபைலில் நீங்கள் டிஸ்அசம்பிளிங் அசம்பிளிங் பண்ணாலே போதுமானது. அதுலேருந்து அப்புறம் ஹார்ட்வேர் டெஸ்ட்லாம் ஒன் பை ஒன்னாக செக் பண்ணுறது, ப்ரோக்கன் டிஸ்பிளே எப்படி மாற்றுறதுலாம் உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கலாக ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஸ்பீக்கர்னால் என்ன, லவுட் ஸ்பீக்கர்னால் என்ன, எப்படி செக் பண்ணுறது, என்ன மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்குது, இதை நம்ம செக் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பொதுவாக வந்து உங்களுக்கு செல்ஃபோனில் வந்து ஆடியோ கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய வருதுன்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு சவுண்டு கேட்கல, இப்போ நம்ம வந்து இன்கமிங் கால்ஸ்லாம் வந்து சவுண்ட்ஸ் கேட்க மாட்டேங்குது, ரிங்டோன் சவுண்ட் வரல, மியூசிக் கேட்டால் ரொம்ப லோவாக இருக்குது, அதே மாதிரி கால்ஸ் இன்கமிங் கால் அட்டன் பண்ணும்போது நாய்ஸாக இருக்குது, அல்லது வாய்ஸ் விட்டு விட்டு கேட்குது, பிரேக்கிங் வாய்ஸ்னு சொல்லுவாங்க. அது சம்டைம் நெட்வொர்க்கு இஷ்யூனாலும் வரும். பட் இருந்தாலும் சம்டைம் நெட்வொர்க் நல்லா இருந்தாலும் இது மாதிரி வாய்ஸ் பிரேக் ஆகுது, இல்லை வாய்ஸே எனக்கு வந்து இன்கமிங் வந்து வாய்ஸை கேட்க மாட்டேது காதில், அந்த மாதிரி சொல்லும்போது இதெல்லாம் வந்து நம்ம எப்படி செக் பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு செல்ஃபோனில் 2 ஸ்பீக்கர் இருக்கும். ஒரு ஸ்பீக்கர் வந்து கீழே இருக்கும். ஸோ கீழே உள்ள ஸ்பீக்கரை பொறுத்தவரை அது வந்து உங்களுக்கு லவுட் ஸ்பீக்கர் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் மாதிரி கொடுத்துருப்பாங்க, லவுட் ஸ்பீக்கர் இது. ஓகே, இது வந்து லவுட் ஸ்பீக்கர். இது வந்து ஸ்ட்ரிப்பு டைப்பில் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இது நார்மல் டைப், ஒரு கண்டெய்னர் மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து செப்பரேட்டாக எடுத்து வச்சுருக்காங்களா, இதை வந்து லவுட் ஸ்பீக்கர்பாங்க. மியூசிக்கு, ரிங்டோனு, நம்ம சாங்ஸ் எல்லாம் கேட்குறதுல இந்த ஸ்பீக்கரில் இருக்கும். ரைட்டா? சரி. தவிர நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபோனில் நம்ம காதில் வச்சு கேட்குற ஏர் ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த போர்டு எடுக்கிறேன் பாருங்கள், அது ரொம்ப சின்ன சைஸாக இருக்கும். அந்த சின்ன சைஸாக இருக்கும் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணிக்காங்க. இதான் வந்து இது வந்து ஏர் ஸ்பீக்கர்னு சொல்லுவாங்க, அல்லது ரிசீவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏர் ஸ்பீக்கர் அல்லது ரிசீவர் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்பீக்கர் வேலை செய்யலை, சவுண்டு கேட்கல சார், உங்களுக்கு என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஸ்பீக்கர் செட்டிங்லாம் செக் பண்ணுறீங்க. தவிர வந்து வால்யூம் ஸ்ட்ரிப்லாம் கரெக்டாக இருக்கா, வால்யூம்லாம் கூட்டுதா, அது வந்து அப் அண்ட் டவுன்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோனை பிரித்தோடனே ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஸ்பீக்கரோட கார்னெட் வந்து இதில் வந்து டச் ஆகுதுல்ல, பாருங்கள் இதில் நான் வைக்கிறேன், எல்லாமே மவுண்டிங் டைப். இப்படி டச் ஆகும்போது இப்படி டச் ஆகுது இல்லையா, டச் ஆகும்போது இதோட கான்டெக்ட் ரெண்டுமே இதில் டச் ஆகும். இது பேர் வந்து ஸ்பீக்கரோட பேடு சொல்லுவாங்க. இது இருக்கு இல்லையா, இது வந்து ஸ்பீக்கரோட பேடு. இது வந்து போர்டில் கனெக்ட் ஆகும். இந்த ஸ்பீக்கருக்கு தேவையான சிக்னல்ஸ், சவுண்டு சிக்னல் எல்லாமே இந்த பேடு மூலமாக தான் வரும். அது ஆடியோ ஐசிலேருந்து இந்த பேடு மூலமாக இதுக்கு வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். அப்போ வந்து இதில் வந்து டஸ்ட்டு ஏதாவது உங்களுக்கு ஃபங்கஸ் இருந்துச்சு அப்படின்னா கூட என்ன பண்ணும், இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணி போட்டால் கூட ஆடியோ சவுண்டு நல்லா வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இதான் வந்து பேடு. ஒரு ஐபி தின்னர் போட்டு இது நல்ல ஒரு ப்ரஷ் வச்சு நல்லா அதை க்ளீன் பண்ணிட்டா கூட ஒர்க் ஆகும். சரி சார், அந்த க்ளீன் பண்ணிட்டா அப்பயும் சவுண்டு வரலன்னா நம்ம ஸ்பீக்கர் எடுத்து செக் பண்ணலாம். ஸ்பீக்கரை எப்படி செக் பண்ணுறது இப்போ பார்க்கலாம். ஸோ ஸ்பீக்கரை செக் பண்ணும்போது மல்டிமீட்டரில் கண்டினியூட்டி மோடில் யூஸ் பண்ணிக்கணும். கண்டினியூட்டி மோடில் செலக்ட் பண்ணிக்கணும். ஸ்பீக்கருக்கு பொலாரிட்டி கிடையாது. செக் பண்ணும்போது ப்ளஸ் மைனஸ் எப்படி செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஏர் ஸ்பீக்கர் செக் பண்ணுறேன். ஏர் ஸ்பீக்கரில் 2 டெர்மினலில் நான் வந்து இந்த மல்டிமீட்டரோட 2 டெஸ்ட் ப்ரோபு நான் டெஸ்ட் பண்ணுறேன். பாருங்கள். இப்போ மீட்டில் நீங்கள் ரெடியும் பார்த்தீங்கன்னா 29 காட்டுது, வித் பீப் சவுண்ட் வருது இல்லையா. இது வந்து ஸ்பீக்கரோட ரெசிஸ்டன்ஸு. ஸ்பீக்கரோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 2 டிஜிட்டில் இருக்கும். அதாவது மேக்ஸிமம் 40 ஓம்ஸ் வரையும் இருக்க வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் 40, மினிமம் வந்து 20 அது மாதிரி இருக்கும். இப்போ இது 29 காட்டுது. இப்போ இந்த பஸர் வந்து இந்த ஸ்பீக்கர் ரெசிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு காட்டுச்சுன்னா இப்போ இந்த ஸ்பீக்கர் நல்ல கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ பார்க்க இந்த ஸ்பீக்கர் செக் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா இதில் 2 டெர்மினலில் வைக்கிறப்போ ஸோ இதுலேயே வந்து உங்களுக்கு பஸர் சவுண்டு வருது. 30 காட்டுது. 30 ஓம்ஸ் ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. அதனால் இது வந்து ஒர்க்கிங்கில் இருக்குது. இப்படி திருப்பி வச்சாலும் அதே வேல்யூ காட்டும். அது ஸ்பீக்கருக்கு பொலாரிட்டி கிடையாது. ஸோ திருப்பி வச்சிட்டாலும் 2 பக்கமும் ஒரே வேல்யூவை காட்டுச்சுன்னா அந்த ஸ்பீக்கர் வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது. இது வந்து ஏர் ஸ்பீக்கர் வந்து மேக்ஸிமம் 40 ஓம்ஸ் வரையும் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இது ஒரு ஏர் ஸ்பீக்கர். இதை நான் செக் பண்ணுறேன் பாருங்கள்.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மீட்டரில் கான்டாக்டில் வச்சுருக்கேன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா மீட்டரில் லெஃப்ட் சைடில் 1ன்னு காட்டுது. இப்படி காட்டுச்சுன்னா ஓப்பனில் இருக்குது. ஸ்பீக்கர் உள்ளே வந்து சின்ன காயில் இருக்கும். ஒரு மேக்னெட் பீஸும் ஒரு சின்ன ஒரு காப்பர் காயிலும் வந்து ஓன் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து கண்டினியூட்டி வரல, ஓம்ஸ் காட்டலை, மீட்டரில் எந்த ரீடிங் காட்டலை சார், இந்த மாதிரி 1ன்னு காட்டுச்சு. இந்த மாதிரி காட்டுச்சுனாலே ஸ்பீக்கர் ஃபெயிலியர், இந்த ஸ்பீக்கர் ஃபெயிலியர் ஆகிருக்குது அப்படின்னு அர்த்தம். அது ஓகே அப்படின்னு டிசைட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து லவுடு ஸ்பீக்கர் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லவுடு ஸ்பீக்கரை பொறுத்தவரை இதில் ஓம்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதாவது மினிமம் வந்து 6, மேக்ஸிமம் வந்து 15 வரையும் இருக்கும் வாய்ப்பு இருக்குது. நான் வந்து 2 டெர்மினலில் இந்த 2 டெர்மினல் இருந்து ஸ்ட்ரிப்பு டைப்பு வைக்கிறேன். மீட்டர் கவனிங்க. ஸோ லவுட் ஸ்பீக்கரை பொறுத்தவரை 8 ஓம்ஸ் காட்டுது. சிங்கிள் டிஜிட் தான் காட்டும். ஆனால் ஏர் ஸ்பீக்கர் வந்து டபுள் டிஜிட்டில் காட்டுது. ஓகே, அப்போ இது நல்லா இருக்குது. பஸர் வருது. 008 காட்டுது. பாருங்கள், அடுத்தது செக் பண்ணிடுறேன். அடுத்து இந்த ஸ்பீக்கர் நான் செக் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள் அப்படியே. ஸோ இதை வந்து 007 காட்டுது. இது ஒர்க்கிங்கில் இருக்குது. இது நல்லா இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்பீக்கர் நான் செக் பண்ணுறேன். இந்த ஸ்பீக்கர் வந்து ஸோ இது ஒரு லவுட் ஸ்பீக்கர். ஸோ இந்த ஸ்பீக்கரை செக் பண்ணும்போது லவுட் ஸ்பீக்கர் இந்த மீட்டரை கவனிச்சிங்கன்னா டிஸ்பிளேயில் 001 காட்டுது. 001னா ஸோ இது ரொம்ப லோ ஓம்ஸில் காட்டுது. அப்படின்னா இந்த ஸ்பீக்கர் வந்து ஷார்ட்டாக இருக்குது, காயில் ஷார்ட்டாக இருக்குது. அப்படின்னா இதில் வந்து சவுண்டு வந்து கேட்கும், ஆனால் இறைச்சலாக இருக்கும், கிளியராக இருக்காது. இது வந்து ஓப்பன் கிடையாது, ஷார்ட்டாக இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், இப்போ 001 காட்டுது. இப்போ லோ ஓமில், அதாவது மினிமம் 5 ஓம்ஸ் காட்டணும், மேக்ஸிமம் 15 வரையும் வாய்ப்பு இருக்குது, காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதில் வந்து 001ன்னு காட்டுது. இது ஃபெயிலியர். இந்த ஸ்பீக்கர் வந்து ஷார்ட்டாக இருக்குது. இந்த ஸ்பீக்கர் வந்து செக்கிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்படி தான் நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் கண்ணாடி பார்த்தாலே போதுமானது. ஏர் ஸ்பீக்கரில் ஓம்ஸ் அதிகமாகவும், லவுட் ஸ்பீக்கரில் வந்து ஓம்ஸ் கம்மியாகவும் இருக்கும். இவ்வளோ தான் டிஃப்ரெண்ட்டு. ஓகே, ஏர் ஸ்பீக்கர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம வந்து வாய்ஸ்க்கு, அதாவது இன்கமிங் கால்ஸ் அதோட வாய்ஸை ரிசீவ் பண்ணுறதுக்கு, ரிசீவர்னு சொல்லுவாங்க. தவிர வந்து பார்த்திங்கன்னா இப்போது லவுட் ஸ்பீக்கர் வந்து இன்கமிங் ரிங்டோனு, அதாவது ரிங்டோன் எனக்கு வரல, ரிங்டோன் கேட்கல, அந்த மாதிரி விஷயத்துக்கு, அதாவது இன்னும் மியூசிக்லாம் எனக்கு கேட்கலன்னா இந்த மாதிரி லவுட் ஸ்பீக்கரை நம்ம செக் பண்ணலாம். இந்த வீடியோ பொறுத்தவரை இந்த ஹார்ட்வேர் டெஸ்ட்டுங்கிறது ரொம்ப சிம்பிளான விஷயம். ஸோ இப்போ வந்து இந்த வீடியோ பொறுத்தவரை யாருக்கு யூஸாக இருக்கும்னா, ரொம்ப பிகினர்ஸில் இருக்காங்க, ரொம்ப ஃப்ரெஷ், இப்போ செல்ஃபோன் ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா இந்த ஹார்ட்வேர் டெஸ்ட் நிறைய இருக்குது. டிஸ்பிளே டெஸ்டிங்கு, பேட்டரி பூஸ்டிங்கு, அப்புறம் சிசி போர்டு டெஸ்டிங் பண்ணுறது எல்லாமே வந்து எங்களோட ட்ரைனிங் சென்டரில் ப்ராக்டிக்கலாக 100% லேபில் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறோம். ஓகேவா? இது தவிர சிப் லெவல் எலக்ட்ரானிக்ஸ் கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு வரும். ஓகேவா? பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி வந்து லெவல் 1 இந்த மாதிரி ஹார்ட்வேர் தெரிஞ்சாலும் சரி, டைரெக்டாக சிப் லெவலில் நீங்கள் லேர்ன் பண்ணலாம்.